எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கிருபையாக தந்த இந்த மும்மணி தியான ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்முடைய பாடு மரணத்தை சிந்திக்கவும், உம்முடைய சிலுவை மொழிகளை தியானிக்கவும் நீர் எங்களை ஒருங்கிணைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த ஆண்டும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தையினால் உருவாக்கி உம்முடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அன்பானவர்களே, இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் என்னை அழைத்து அனுமதித்து அருமையான திருச்சபையின் தலைமை ஆயர் அருள் திரு அறிவர் கிதியோன் சாம் ஐயர் அவர்களுக்கும், உதவி குருவானவர் அருள் செல்வராஜ் ஐயர் அவர்களுக்கும் மற்றும் திருச்சபையின் பொறுப்பாளர்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த தியான வேளையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி நம்மை வழிநடத்துவாராக. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஏறத்தாழ சிலுவையில் 6 மணி நேரம் வேதனையை அனுபவிக்கிறார். இந்த வேதனையின் மத்தியில் சுயநினைவை இழக்காமல் வேதனையின் உச்ச நிலையில் அவர் கூறிய வார்த்தைகளை வேத பண்டிதர்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். முதல் 3 வசனங்களை சிலுவையின் போதனை, முதல் 3 வசனங்கள் டீச்சிங் ஆஃப் கிராஸ், சிலுவையின் போதனை. 4-5 வசனங்கள் சிலுவையின் வேதனை, அகனி ஆஃப் கிராஸ். 6-7 வசனங்கள் சிலுவையின் சாதனை, அச்சீவ்மெண்ட் ஆஃப் கிராஸ். இவ்விதமாக இந்த 7 வசனங்களை 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் வெளிப்பட்ட சூழ்நிலை மிக கடினமான ஒரு சூழ்நிலை, மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலை. பாடுகளின் உச்சக்கட்டத்தில் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆத்துமாவிலும் சரீரத்திலும் மிகுந்த வேதனையில் இருந்தபோதுதான் இந்த முதலாவது வார்த்தையை அவர் கூறுகிறார். ஸ்னேகா என்கிற வரலாற்று ஆசிரியர் இவ்விதமாக சொல்கிறார்: சிலுவையில் அறையப்பட்டவர்கள் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களுடைய பிறந்த நாளை, அவர்களை பெற்ற தாயாரை, தங்களுக்கு தண்டனை கொடுத்தவர்களை எல்லாம் சபித்து கொண்டே இருப்பார்களாம். ஒருவேளை உச்ச கட்டத்தில் எதிர் நிற்கிறவர்கள் மீது துப்ப கூட என்ன செய்வார்களாம். அதனால சில நேரம் அவர்களுடைய நாக்கை என்ன செய்து விடுவார்களாம், வெட்டி விடுவார்களாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு ஒரு கடினமான சூழ்நிலையில் மக்கள் கூடியிருந்த பொழுதுதான் லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம்
34 அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. தன்னுடைய முதலாவது பொன்மொழியை அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை 3 பகுதியாக பிரித்து 3 காரியங்களை உங்களுடைய தியானத்துக்காக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனம் இவ்விதமாக ஆரம்பிக்கிறது, அப்பொழுது. இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி, எப்பொழுது? நான் சொல்ற புரியுதா? அப்பொழுதுன்னு ஆரம்பிக்குது, அப்போ எப்பொழுது? சுற்றி இருந்த கூட்டமெல்லாம் அவரை நிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் ஏளனம் செய்யப்படும் பொழுது, அவரை துன்புறுத்தி மிகுந்த வேதனைக்கு உட்படுத்தி இருக்கும்போது அவர் இந்த வார்த்தையை என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். இயேசு, பிதாவே, இவர்களை மன்னியும். இவ்விதமான அனைத்து கொடுமைகளுக்கு பின்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்கிற வார்த்தை என்ன செய்தது? வந்தது. இந்த வார்த்தை மற்ற மனிதர்களில் இருந்து இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சிச்சு? வேறு பிரித்து காண்பித்தது. இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காண்பித்தது. அன்பானவர்களே, சிலுவை போதனையின் முதல் போதனையாக மன்னிப்பு நமக்கு முதலாவது கற்றுக் கொடுப்பது forgive overcoming the situation. சூழ்நிலைகளை கடந்து என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். சிலுவையில் மன்னிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இல்லை. நான் தான் சொன்னேன், எல்லோரும் ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள், நிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள், கொடுமையான ஒரு வேதனை. அந்த சூழ்நிலையை அவர் பார்க்கல. இவை எல்லாவற்றையும் கடந்துதான் அவர் சொல்றாரு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மற்றவர்களை மன்னிப்பதற்கு நமக்கு சூழ்நிலை ஒரு தடையாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சூழ்நிலைகளை கடந்து நீங்களும் நானும் ஒருவரை மன்னிக்கும் போதுதான் மற்றவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை உலகம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் மன்னிக்கிறார். ஒருவேளை நம்ம அப்படி மன்னிக்கும் போது உலகம் நம்மை கோழைகளாக பார்க்கலாம். ஒருவர் இவ்விதமாக சொல்கிறார், உண்மையில் மன்னிப்பு போரை விட வலிமையானதாம். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, போர் உடல்களை வெற்றி கொள்ளும், ஆனால் மன்னிப்பு உள்ளங்களை என்ன செய்யுமா? வெற்றி கொள்ளும். எனவே அன்பானவர்களே, முதல் காரியம், சூழ்நிலைகளை கடந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். இரண்டாவது பாருங்க, forgive with compassion. மனதுருக்கத்தோடு என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு எங்கிருந்து வரணும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். அப்படி வரணும்னா நமக்குள்ள ஒரு மனதுருக்கம் இருக்க வேண்டும். இங்கே பாருங்க, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரெல்லாம் மன்னிக்கிறாரு பாருங்க. அவரை காட்டி கொடுத்த யூதாஸின் துரோகம் யோசித்து பாருங்க. மறுதலித்த பேதுருவினுடைய கோழைத்தனம், சிவப்பு அங்கி தரித்து அவரை ஏளனம் செய்த ஏரோதின் கிண்டல், பச்சோந்திகளாக மனம் மாறிய மாயையான உள்ளம் கொண்ட மனிதர்கள், சமய வெறி பிடித்த சமயவாதிகள், இவங்க எல்லாரும் ஒரு திட்டம் போட்டு
இயேசு கிறிஸ்துவ எங்க கொண்டு போயிட்டாங்க? சிலுவைக்கு கொண்டு போய் விட்டார்கள். பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உடையவராக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றவர் இங்கே தன்னை சூழ்ந்து ஒரு மிகப்பெரிய சதி நடந்த போதும் துன்புறுத்தப்பட்டவர் தன்னை துன்புறுத்தியவர்களை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். இதுதான் மன்னிப்புல ஒரு உச்ச நிலை. துன்புறுத்தப்பட்டவர் துன்புறுத்தியவரை மன்னிக்காவிட்டால் கடவுள் அவங்களை என்ன செய்யறது இல்லையா? மன்னிப்பது இல்லையா? ஆனால் இங்கே அநீதியாக துன்புறுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னிப்பது எவ்வளவு சிறப்பான ஒன்று. இந்த மன்னிப்புல அவருடைய மனதுருக்கத்தை நீங்க எப்படி பார்க்க முடியும் என்றால், இவரே அவர்களை மன்னித்திருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யறாரு பாருங்க, மிகுந்த மனதுருக்கத்தோடு இவர்களை மன்னிக்கும்படி யாரிடத்துல கேட்கிறாரு? பிதாவினிடத்தில் கேட்கிறார். பாருங்க, இவரே மன்னித்திருக்கலாம். ஏன்னா பிதாவே, நானும் இவர்களை மன்னித்து விட்டேன், நீரும் இவர்களை என்ன செஞ்சிடும்? மன்னித்து விடும். அதுலதான் அவருடைய மனதுருக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் பிதாவின் கோபத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது என்ற மிகுந்த மனதுருக்கத்தோடு இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னித்தார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது forgive with compassion. மூன்றாவதாக forgive anticipating change. மாற்றத்தை எதிர்பார்த்து மன்னிக்கணும். ஒரு மனிதனை நான் மன்னிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கிற எண்ணத்தோடு நாம் அடுத்தவர்களை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவங்க எல்லாரையும் நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நீங்க நன்றாக கவனிங்க, அவரை சிலுவையில் அறைவது நீதிக்கும் ரோம சட்டத்துக்கும் எதிரானதுன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். குற்றமற்ற ஒருவருக்கு தண்டனை அநீதியாய் வழங்கப்படுகிறது என்பது அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பரபாஸ் குற்றவாளி என்பது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். யூதாஸ் காசு வாங்கி கொண்டு காட்டி கொடுத்தது அறிந்து செய்தானா அறியாமல் செய்தானா? அறிந்துதான் செய்தான். இவர் மீது குற்றமில்லை என்பது அறிந்து சுயநலம் மற்றும் சமய வெறியால் இப்படி செய்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். பொய் சாட்சியை தேடினதும் என்ன செய்யும்? தெரியும். போர் வீரர்கள் ஏளனம் செய்தது, அடித்து நிந்தித்தது, இது எதுவுமே அறியாமை அல்ல. அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்கிறார்? நீங்க நல்லா கவனிங்க, எல்லாவற்றையும் அறிந்திருந்தார்கள். ஆனால் தாங்கள் எதிர்பார்த்த மேசியா இவர்தான் என்பதை அவங்க என்ன செய்யல? அறியவில்லை. எல்லாவற்றையும் அறிந்திருந்தார்கள். அவருடைய செயல்களை வைத்து அவரை ஒரு வஞ்சகராக பார்த்தார்கள். அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்வதை கடவுளுக்கு ஊழியம் செய்வதாக எண்ணினார்கள். ஆனால் யாருக்கு செய்கிறோம், எதை செய்கிறோம், அதனுடைய அகோரத்தை அவங்க என்ன செய்யவில்லை? அறியவில்லை. இந்த சூழ்நிலையில அவங்க எல்லாரையும் குற்றவாளிகளாக பார்த்தால் ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது? தப்பிக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாரையும் குற்றவாளிகளாக அவர் பார்த்தால் நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது? தப்பிக்கொள்ள முடியாது. எல்லோரையும் தன் பிள்ளைகளைப் போல பார்த்து அவர்களில் மாற்றத்தை அவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். இந்த மாற்றத்தை எதிர்பார்த்துதான் அன்பானவர்களே அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று பிதாவினிடத்தில் அவங்களுக்காக என்ன செய்கிறார்? வேண்டுகிறார்.
அன்பானவர்களே, நாம் ஒருவரை மன்னிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நாம் என்ன செய்ய முடியும்? ஏற்படுத்த முடியும். 2003ஆம் ஆண்டு அமெரிக்க தேசத்துல பாஸ்டன் நகரில் கயல் லி ஹேரியட் என்கிற ஒரு 5 வயது சிறுமி ஒரு மாலை பொழுதில் உற்சாகமாக விளையாடி கொண்டிருக்கிறாள். திடீரென எங்கிருந்தோ வந்த 3 துப்பாக்கி குண்டுகள் அவளுடைய சரீரத்தை துளைத்தது. அந்த குற்றவாளியை தேடி கண்டுபிடித்தார்கள். 29 வயதை சார்ந்த ஆண்டனி வாரன் என்பவர். வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. தீர்ப்பு கூறக்கூடிய நாளும் வந்தது. குற்றவாளி கூண்டில் நிற்கிறார். அவர் குற்றவாளி என்கிற தீர்ப்பு வாசிக்கப்பட்டு அவருக்குரிய தண்டனையும் அறிவிக்கப்பட்டது. ஒரு கடின இதயத்தோடு அந்த மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய துப்பாக்கி குண்டுகளால் பாதிக்கப்பட்ட சிறுமி சக்கர நாற்காலியில் அமர்ந்து அவன் அண்டை மெதுவாக வருகிறாள். அவனை பார்த்து சொன்னாள், சார், நீங்கள் செய்தது தவறுதான். ஆனாலும் என் இயேசு கிறிஸ்து பிறரை மன்னித்தது போல நானும் உங்களை என்ன செய்கிறேன்? மன்னிக்கிறேன் என்றார். சட்டத்திற்கு முன்பாக கடின இதயத்தோடு தீர்ப்பு வாசிக்கும் போது நின்று கொண்டிருந்த மனிதன் அந்த சிறு பெண்ணின் காலில் விழுந்து கதறி அழுதானாம். அன்பானவர்களே, வயது வித்தியாசம் இல்லாமல் அவன் கண்ணீர் விட்டான். மன்னிப்பு ஒரு மனிதனை என்ன செய்யும்? மாற்றும். அந்த எதிர்பார்ப்போடு நாம் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நல்ல மாதிரியை காண்பித்திருக்கிறார். இந்த முதலாவது வார்த்தையின் மாதிரியை நம்முடைய வாழ்வில் அனுபவமாக்கி பிறரை நாம் மன்னிப்போம். மன்னிப்பின் வழியாக அவர்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.